மாணவர்கள் வீட்டில் சுய கற்றலை மேற்கொள்ளும் நுணுக்கங்கள். மாணவர்களாகிய நீங்கள் பாடசாலையில் கற்றதை பல நாள் கடந்து கற்க முற்பட்டால் ஞாபகப்படுத்துவதில் சிரமங்கள் ஏற்படும். ஆதலால் உடனே கற்றுக்கொள்ளுங்கள். நன்றே செய், அதை அன்றே செய். வாசிக்கும் போது மௌனமாக வாசிக்க வேண்டும். உரத்து வாசித்தல் சில வேளைகளில் களைப்பையும் கவன சிதறலையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம். வாசிக்கும் போது பேனாவினை கைவிரலினை ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்தி பாடக்குறிப்பின் கீழ் நகர்த்துவதன் மூலம் கவனச்சிதறலை தடுக்க முடியும். ஆழமான கிரகித்தல் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஒரு மணித்தியாலம் கற்ற பின்னர் 10 நிமிடங்கள் மனதை தளர்த்த வேண்டும். 10 நிமிடத்தில் தொலைபேசி பார்ப்பதை தவிர்க்கவும். ஏனெனில் மூளை களைப்படைய வாய்ப்புள்ளது. வீதியில் சிறிது நடமாடல், வானத்தை ரசித்தல், பாடம் சம்பந்தமான வினாக்களை 2-3 தடவைகள் வாசிப்பதன் மூலம் பரீட்சை வினாவை எதிர்கொள்ளும் திறமை தங்களுக்கு ஏற்படும். கிரகித்தல் இலகுவாகும். ஆதலால் கடந்த கால பரீட்சை வினாக்களை அதிகமாக கேள்விகளை எதிர்கொண்டு கற்க பழகுங்கள். ஆழமான அனுபவம் பெற்று பரீட்சையில் இலகுவாக எழுத முடியும். 16 வயதுக்கு மேற்பட்ட உயர்தரம் மாணவர்கள் கற்றலுக்காக நாள் ஒன்றுக்கு 3 முதல் 6 மணித்தியாலங்கள் வரையும், சாதாரண தரம் 16 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் சுமார் நாளொன்றுக்கு 3 மணித்தியாலங்கள் வரையும் சுய கற்றலுக்காக ஒதுக்கப்பட கடமைப்பட்டவர்கள். நாளொன்றுக்கு அரை மணித்தியாலம் உடலையும் உள்ளத்தையும் சீர் செய்யும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். வியர்க்க விறுவிறுக்க விளையாடலாம். கயிறடித்தல், சைக்கிளோட்டம், பந்தை சுவரில் போட்டு பிடித்தல், மரம் ஏறுதல், நடைப்பயிற்சி என்று அரை மணி நேரம் ஈடுபடுவதன் மூலம் நிரந்தர பயனை பெறலாம். எனவே மாணவர்களே, கற்று பயனடையுங்கள். எதிர்காலம் உங்களுடையது.